இந்த கோடிக்கணக்கான ரசிகர்கள் இவர் மேல ஒரு கண்மூடித்தனமா ஒரு ஒரு அளவு கடந்த ஒரு அதீத அன்புல சும்மா இருக்காம கடவுளே அஜித்து தலன்னு கூப்பிடாதீங்கன்னு உடனே அடுத்த செகண்ட் மாத்துறாங்க. இதே அஜித் விடாமுயற்சி படத்துக்கு அப்டேட்டுங்க எங்களை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. அந்த அறிக்கையில வந்து இந்த மாதிரி எங்களை அப்டேட் கொடுக்காதீங்க, அது பண்ணாதீங்க, நாங்களே அப்டேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அடுத்த செகண்ட் யாருமே அந்த அப்டேட் பத்தியும் பேசல, எதுவுமே பேசல. இவ்வளவு தூரத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு 2 வருஷமா காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இது எல்லாத்தையும் போக இப்போ ரீசெண்டா கல்யாண் மாஸ்டர் இந்த ஸ்வாடிகா சாங்ல வந்து ஒன்னு சொல்றாரு. 104 டிகிரியில் அஜித் சார் காய்ச்சலோட வந்தார். வந்து நிற்கும்போது வந்து சார் வேணும்னா ஷூட்டு தள்ளி போட்டுக்கலாம். இல்லை இல்லை, இங்கே வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க, பணம் புழங்குற இடம் நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் காக்க வைக்கிறது தப்பாயிரும், அதனால வந்து நம்ம வந்து அந்த இடத்துல அந்த ஷூட்டை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அந்த 104 டிகிரி டெம்பரேச்சரில் தான் அந்த டான்ஸ் கொரியோகிராஃபி அந்த டான்ஸே பண்ணி முடிச்சாரு அப்படின்லாம் ப்ரைசிங் பண்ணுறாங்க இல்லையா? சுற்றி இருக்கிற 40 பேரை பற்றின அக்கறைப்படுற இதே அஜித்குமார் அவர்கள் கண்மூடித்தனமான கோடிக்கணக்கான ரசிகர்களை கொஞ்சமாவது மனசில் நினச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அறிக்கை இன்னைக்கு கொடுக்க நேற்று நைட் வெளியிட்டாங்கல்ல லைக்கா ப்ரொடக்ஷன்ஸு, அதை இவரே ஒரு 2 நாளைக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி என்னுடைய ரசிகர்களுக்கு வந்து ஒரு கனிவான வேண்டுகோள், படத்தில் பிரச்சனை இருக்குது அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாமே. கரெக்டா? ஏன் சொல்லலை? லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அவங்க சொல்லாமல் இருந்திருப்பாங்களா? அவருக்கு தெரியாமல் இருந்திருக்குமா?